ஹாய் மக்களே, வெல்கம் டு சாந்தலாக்ஸ். வீட்டிலேயே சிம்பிளாக கோதுமை வச்சு பரோட்டா செய்யுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கடைகளில் வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்குறத விட நம்ம வீட்டிலேயே கோதுமை வச்சு ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சாஃப்டாக, ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு தேவையானது கோதுமை மாவு, ஜீனி, உப்பு, 1 கிலோ மாவுக்கு 2 முட்டை கணக்கு பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு தண்ணி, தேவைக்கு தகுந்தாப்புல ஆயில். ஃபஸ்ட்டு எல்லாமே ஒன் பை ஒன்னாக போட்டுட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கை லைட்டாக விரவி விட்டுட்டு எல்லாம் மாவோடு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு பிசைகிறது மாதிரி இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் மாவு பிசைஞ்சு மூடி வச்சுருங்க. மேலே லேசாக எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுருங்க. 1 ஹவர் கழித்து மாவு ரொம்ப சாஃப்டாக கொஞ்சம் பஃபியாக இருக்கும். மாவை சின்ன பால் சைஸ்க்கு உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பரோட்டா போடுறது நான் 2 டைப்பில் தேய்ச்சி காட்டியிருப்பேன். 2மே ரொம்ப ஈஸியான டைப் தான். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபஸ்ட்டு டைப்பு. மாவை நல்லா தகட தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நல்லா லேயராக கட் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக வச்சு நல்லா நீளமாக எடுத்து ரோல் பண்ணி அப்படியே லைட்டாக 2 தடவை இல்லைன்னா கூட 1 டைம் நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக கடையில் உள்ள புரோட்டா மாதிரியே வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப்பு. அதுவும் அதே மாதிரி தான். குட்டியாக பால் எடுத்து நல்லா தகடாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறம் 2 பக்கத்தில் உள்ள ஓரத்தையும் சென்டராக மடித்து விட்டுட்டு அந்த மடித்த பகுதியை அப்படியே ரோல் பண்ணணும். கீழேருந்து மேலே ரோல் பண்ணிவிட்டு ரோல் பண்ண மாவை ஒரு விரல் வச்சு நடுவில் அப்படி அமுக்கிங்க அப்படின்னா ஒரு அழுத்தம் கொடுக்கும். அதை ரிவர்ஸில் அமுக்கிட்டு கத்தி வச்சு லைட்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக வெட்டிடாதீங்க, லைட்டாக மட்டும் கட் பண்ணால் போதும். கட் பண்ணிவிட்டு அப்படியே லேயராக அதிலே தெரியும். அப்படியே வச்சு 2 தேய்ப்பு தேய்ச்சிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இதுவும் பெர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு தேய்ச்சி வச்சுருந்த புரோட்டாவை தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி ப்ரௌன் கலரில் நல்லா 2 பக்கமும் கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். பெர்ஃபெக்டான கடையில் உள்ள புரோட்டா மாதிரியே இருக்கும். பிள்ளைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுத்தத விட வீக்லி ஒன்ஸ் நம்மளே இப்படி ட்ரை பண்ணி கொடுத்தா பிள்ளைங்க என்ன விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.